அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணியிருந்தேன். அதான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஹேர் பேக். பேபி பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ஹேர் ஃபால் சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதே சமயம் எனக்கு முன்னாடிலாம் ஹேர் பேக் அடிக்கடி வச்சு குளிப்பேன். இப்போ பேபி பிறந்ததுக்கப்புறம் எனக்கு அதுக்கு கூட டைம் இல்லை. ஷாம்பு வச்சு குளிக்க மட்டும்தான் எனக்கு டைம் இருக்குது. சரி, ரெடிமேட் திங்ஸ் ஏதாவது வாங்கி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்தியாவிலேருந்து என் வீட்டுக்கு வரும்போது ஹோம்மேட் ப்ராடக்ட் பார்த்துட்டிங்கன்னா நெல்லிக்காய் பொடி, கரிசலாங்கண்ணி பொடி, மருதாணி பொடி, வேப்பிலை பொடி இதெல்லாம் வாங்கி தனித்தனியாக நான் பொடியாகவே வாங்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா பொடியும் நான் குறிப்பிட்ட கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்து ஈக்குவல் அமௌண்ட்டாக நான் மிக்ஸ் பண்ணி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளக்ஸீட் ஜெல் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி தான் நான் இப்போ குளிச்சுட்டு வரேன். கொஞ்சம் நல்லா மாய்ஸ்ட்டாக இருக்குது என்னோடய ஹேர். இந்த ஹேர் பேக் மிக்ஸில் நீம் பவுடர் ஆட் பண்ணுறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். பட் இதுவும் நான் அதிகமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பொடுகு தொல்லை தாங்க முடியல. ஸோ இதையும் ஆட் பண்ணால் பொடுகு கொஞ்சம் போச்சுனாவே உங்களுக்கு முடி கொட்டுறது பாதி அளவு குறையும் அப்படின்ட்டுன்னு நான் இதையும் சேர்த்துட்டேன். இந்த வீடியோவில் இருக்க எல்லா ஹெர்பல் பவுடருமே நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். நீங்களும் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பிராண்ட் தான் வாங்கணும்னு நான் மென்ஷன் பண்ணல. பட் வேறு பிராண்டில் ஹோம்மேட் ஹெர்பல் பவுடர் நமக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட ஒரே ஒரு வேலை இதை வாங்கி மிக்ஸ் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணுறது தான். ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபைனலி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் ஜாரில் நான் அடைச்சி வச்சுட்டேன். குளிக்கும் போது வேணுங்கிற டைம் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி.